ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளான் கிங்டம். அது என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால் நம்ம வேறு இதில் சொல்லி கொடுத்தோம். அதனால் இப்போ திருப்பியும் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிளான் கிங்டம் பார்ட் 1 அது அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம அதில் முதல்ல இன்ட்ரொடக்ஷன். இன்றைய விரிவுரையில் நாம் தாவர உலகம் பற்றிய அறிமுகத்துடன் தொடங்குவோம். பின்னர் நாம் தாவர உலகில் உள்ள பாசைகள் பற்றி கற்றுக்கொள்வோம் மற்றும் புரிந்து கொள்வோம். இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் கேஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து இதுக்கு முன்னாடி சாப்டரில், அதாவது முந்தைய அத்தியாயத்தில் விட்டேக்கர் முன்மொழிந்த அமைப்பின் கீழ் உயிரினங்களின் விரிவான வகைப்பாட்டை நாம் பார்த்தோம். அதில் அவர் மொனேரா, புரோட்டிஸ்டா, புஞ்சேக்கர், அனிமாலியா மற்றும் பிளான்டே ஆகிய 5 உலக வகைப்பாட்டை முன்மொழிந்தார். அதான் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் இருந்துச்சு, அதாவது பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விட்டேக்கர் அப்படின்றவர் 1969ஆம் ஆண்டு அவர் முன்மொழிந்த ஒரு வகைப்பாட்டு பெயர் ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன், அதாவது 5 உலக வகைப்பாடு. அதன் அடியில் வர்றது மொனேரா, புரோட்டிஸ்டா, புஞ்சேகர் மற்றும் அனிமாலியா மற்றும் பிளான்டே ஆகிய 5 உலகம் உள்ள ஒரு வகைப்பாட்டை முன்மொழிந்தவர் விட்டேக்கர். ஏதோ வருஷத்துன்னு பார்த்தீங்கன்னா 1969. ஓகேங்களா. அடுத்து இந்த அத்தியாயத்தில் பொதுவாக தாவர உலகம் என்று அழைக்கப்படும் பிளான்டே ராஜ்யத்திற்கு, அதாவது கிங்டம் பிளான்டேனுள் மேலும் வகைப்பாட்டை விரிவாக கையாள்வோம். அதாவது என்னன்னா, இந்த சாப்டர் பிளான்ட் கிங்டம்ன்றதுல நம்ம அந்த கிளாசிஃபிகேஷன்ல இருக்கிற 5வது, அதாவது பிளான்டே உலகம், தாவர உலகத்தை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பார்ப்போம். தாவர உலகம் பற்றி நமது புரிதல் காலப்போக்கில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்பின் அடிப்படையில் கணிசமாக மாறிவிட்டது என்பதை இங்கு நாம் வலியுறுத்த வேண்டும். பல ஃபைலம் அதனுடன் சேர்க்கப்பட்டுள்ளன, பல ஃபைலம் அதிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. எனவே நாம் இவை அனைத்தையும் மனதில் கொள்ள வேண்டும். அது என்ன சொல்றாங்கன்னா, காலப்போக்கில் நம்ம முதல்ல இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா, பிளான்ட் கிங்டம்ல காலப்போக்கில் கணிசமாகவே மாறுபட்டு இருக்கிறது. அதாவது நம்ம முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றாங்க. ஏன்னா நம்மளுடைய காலப்போக்கில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள், சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ்லாம் நிறையா வந்ததுனால நம்ம அதை பற்றிய புரிதல் அதிகமாகி இருக்கிறதுனால நம்ம பல ஃபைலம், பல தொகுதிகளை நம்ம அது கூட சேர்த்துருக்கோம். அது நம்ம நீக்கியிருக்கோம். ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம மனதில் வச்சுக்கிட்டு தான் புதிய வகைப்பாடுகளை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. அடுத்து நமக்கு ஒரு வினா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 ராஜ்யங்கள் மொனேரா, புரோட்டிஸ்டா, புஞ்சேகர், அனிமாலியா மற்றும் பிளான்டே அறிமுகப்படுத்திய வகைப்பாட்டு முறை யாரால் முன்மொழியப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான விருப்பங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கார்லஸ் லின்னேஸ், 2வது ஜார்ஜ் பென்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர், 3வது ஆர்எச் விட்டேக்கர், 4வது பேக்மேன். அதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக மாதிரி கேட்குறாங்க. எனவே சரியான பதில் என்னது? ஆர்எச் விட்டேக்கர் தான் இதுக்கான சரியான பதில். நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்மளுடைய முன்னாடி இருந்த நம்மளுடைய சாப்டர் பயாலஜி கிளாசிஃபிகேஷனில் இதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க, நம்ம படிச்சு பார்த்துருந்தோம். ஓகேங்களா. அவர் முன்மொழிந்த அந்த வகைப்பாட்டின் பேர் என்னது? ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன், அதாவது 5 உலக வகைப்பாட்டு முறை. அந்த 5 ராஜ்யம் என்னென்ன? மொனேரா, புரோட்டிஸ்டா, புஞ்சேகர், அதாவது ஃபங்கை, அனிமாலியா மற்றும் பிளான்டே ஆகிய 5 உலக வகைப்பாட்டை அவர் கொடுத்துருந்தாங்க. எந்த வருஷத்துல? 1969. ஓகேங்களா. அப்போ ஆர்எச் விட்டேக்கர் இந்த குறிப்பிட்ட பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட உயிரியல் வகைப்பாட்டு முறையை உருவாக்கி முன்மொழிந்த விஞ்ஞானியாக வராதான். இதை கொடுத்தது ஆர்எச் விட்டேக்கர் தெரியும். அடுத்து சரியான விடை. அடுத்து நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன். புஞ்சைகள் மற்றும் செல் சுவர்களுடன் கூடிய சில மொனேரா மற்றும் புரோட்டிஸ்டா ஆகியவை முந்தைய வகைப்பாடுகள் அவற்றை உள்ளடக்கி இருந்தாலும் இப்போது பிளான்டே ராஜ்யத்திலிருந்து விளக்கப்பட்டுள்ளன. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வகைப்பாட்டெல்லாம் நம்மளுடைய புஞ்சைகள் மற்றும் செல் சுவர்களுடன் கூடிய சில மொனேரா மற்றும் புரோட்டிஸ்டா ஆகியவை, இந்த ஃபங்கை மொனேரா புரோட்டிஸ்டாலாம் இதுக்கு முன்னாடி என்ன நம்மளுடைய பிளான்டேன்ற ராஜ்யத்துக்குள்ளே இருந்துச்சு. ஆனா இப்போ புது வகைப்பாட்டு முறையில என்ன பண்றாங்க, இந்த பிளான்டேக்குள்ள இதை நீக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இது மட்டும் இல்லாம இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சைனோபாக்டீரியான்னு ஒன்று இருந்துச்சு. சைனோபாக்டீரியானா நீல பச்சை பாசி. இது இதுக்கு முன்னாடி பாசிகள் அந்த வகைப்பாட்டுக்குள்ளதான் இருந்துச்சு. இப்போ இதையுமே இந்த பாசிகள், அதாவது இந்த ஆல்கையில இருந்து இதையுமே நீக்கிட்டாங்க. ஏன்னா இது ஒரு உண்மையான பாசி இல்லைன்றது புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்பின் அடிப்படையில் இதை நீக்கியிருக்கிறாங்க. இந்த அத்தியாயத்தில் நாம் பிளான்டே ராஜ்யத்திற்குள் பாசிகள், பிரயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பம் மற்றும் ஆன்ஜியோஸ்பம் ஆகியவற்றை வகைப்படுத்துவதில் கவனம் செலுத்துவோம். என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய இந்த சாப்டர், அதாவது இந்த அத்தியாயத்தில் நம்ம பிளான்ட் கிங்டம் அடியில் வரக்கூடிய ஆல்கே,
பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பம்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸ். இந்த மாதிரி அது கீழே வரக்கூடிய 5 வகைப்பாட்டை நம்ம எப்படிலாம் வகைப்படுத்துறோம், இதுக்கு என்னென்ன வருதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து, நவீன வகைப்பாட்டு முறைப்படி பின்வரும் குழுக்களில் எது தாவர ராஜ்யத்திலிருந்து விலக்கப்பட்டுள்ளது, முந்தைய வகைப்பாடுகளில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஏற்கனவே இருந்த கிளாசிஃபிகேஷன்ல இருந்து இப்போ புது கிளாசிஃபிகேஷனில் பார்க்கும்போது நம்மளுடைய தாவர உலகத்திலேருந்து என்னென்னலாம் நீக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதில் முதல்ல இருக்கிறது பாசிக்கல், 2வது இருக்கிறது பிரையோஃபைட்ஸ், 3வது இருக்கிறது வந்து சைனோபாக்டீரியா, 4வது இருக்கிறது வந்து ஆஞ்சியோஸ்பம்ஸ். ஆன்சர் என்னது? நம்மளுடைய சைனோபாக்டீரியான்னு சொல்லணும். சைனோபாக்டீரியா நீல பச்சை பாசிகள் வந்து ஏற்கனவே இருந்த ஆன்டியா கிளாசிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து அதை வந்து நீக்கி இருக்கிறாங்க. என்ன நம்ம ரீசனும் பார்ப்போம். ஏன்னா அது வந்து ஒரு உண்மையான பாசி ஆல்கே இல்லைன்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து இல்லைன்ற மற்ற விருப்பங்கள் ஆல்கே வந்து நம்மளுடைய பிளான்டேக்குள்ள வருது. பிரையோஃபைட்ஸு, ஆஞ்சியோஸ்பம்ஸு, ஜிம்னோஸ்பம்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய பிளான்டே ராஜ்யத்தின் அடியில் தான் வருது இது எல்லாமே. ஓகேங்களா? அடுத்து, வகைப்பாட்டு அமைப்புகளை பாதித்த சில காரணிகளை புரிந்து கொள்ள பூக்கும் தாவரங்களுக்குள்ள வகைப்பாட்டையும் நாம் பார்ப்போம். அதாவது என்னன்னா, பூக்கும் தாவரங்கள்னா ஆஞ்சியோஸ்பம்ஸ். இன்னொன்று வந்து நம்ம வந்து இதுக்கு அடியில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், ஆல்கே பார்த்துருக்கோம், பிரையோஃபைட்ஸ். அதை பார்த்தோம்னா இந்த 5 வகைப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், நம்ம ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம். இந்த ஜிம்னோஸ்பம்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸும் வந்து செடியாக இருக்கும். ஓகேங்களா? அதில் ஜிம்னோஸ்பம் வந்து பூ இருக்காது, ஆஞ்சியோஸ்பம்ல பூ இருக்கும். அதனால தான் பூக்கும் தாவரங்கள், அதாவது ஆஞ்சியோஸ்பம்ஸ் அப்படின்னு. ஆஞ்சியோஸ்பம்ஸ்னா பூக்கும் தாவரங்கள், அதுக்குள்ள இருக்க வகைப்பாட்டு இதை பற்றி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இதில். ஓகேங்களா? அடுத்து, வகைப்பாட்டின் ஆரம்பகால அமைப்புகள் வாழ்முறை, நிறம், இலைகளின் எண்ணிக்கை மற்றும் வடிவம் போன்ற மொத்த மேலோட்டமான உருவியல் பண்புகளை மட்டுமே பயன்படுத்தின. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த வகைப்பாட்டெலாம் எப்போ முதல்ல வந்து இந்த வகைப்பாட்டெலாம் கண்டுபிடிச்ச டைமில், வகைப்பாட்டெலாம் ஆரம்பித்த டைமில் வந்து வாழ்முறை, நிறம், இலைகள். அதாவது வாழ்முறைனா என்ன? வாழ்முறைனா அதனுடைய வாழ்முறை, அதாவது அதனுடைய ஹேபிடேட்னு சொல்லுவோம். அது என்னன்னா நம்மளுடைய நீர்வாழ் தாவரம், நிலம் வாழ் தாவரம், பாலைவனத்தில் வாழ்கிற தாவரம், அதே இல்லை கடல் நீர் பக்கத்தில் வாழ்கிற தாவரம். இந்த மாதிரி அதனுடைய வாழ்முறையின் அடிப்படையில், அதன் நிறத்தின் அடிப்படையில், அதன் இலைகளின் அடிப்படையில், இந்த மாதிரி அதனுடைய வெளிப்புற தோற்றங்கள், அதாவது வந்து கிராஸ் சூப்பர்ஃபிஷியல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அதனுடைய வெளிப்புற தோற்றங்களின் அடிப்படையில் அதனை வகைப்படுத்தி இருந்தார்கள். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த காலத்தில் அது அந்த அந்த மாதிரியான வகைப்பாட்டுகள் முக்கியமாக உடல பண்புகள், அதாவது வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அது வந்து முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்ட வகைப்பாட்டு முறை. ஓகேங்களா? அதனால அது பேர் ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல ஆழமான உறவுகளை புறக்கணித்து முதன்மை தாவர பண்புகள் அல்லது மகரந்த தாழ்வு கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையாக கொண்டிருந்தார். அதாவது என்ன சொல்றாங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்ல வந்து ஆழமான உறவுகளை புறக்கணித்து, அதாவது அதனுடைய உள்புற அதனுடைய உண்மையா அதனுடைய மரபணு, பின்ன அதுவும் இன்னொரு செடிக்கும் உள்ள அதனுடைய உள்புற அமைப்பின் உறவுகள், அதனுடைய உள்புற அமைப்பின் ஒருமை, இதெல்லாம் வந்து கருத்தில் கொள்ளாம அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அதனுடைய வெளிப்புற பண்புகள், வெஜிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து அவங்க முதன்மையா கருதி அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இந்த ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் தான். ஓகேங்களா? அடுத்து, இந்த செயற்கை முறைகள் நெருங்கிய தொடர்புடைய இனங்களை தவறாக பிரித்தன, ஏனெனில் அவை ஒரு சில மேலோட்டமான பண்புகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருந்தன. அவை உண்மையில் இயற்கையான உறவுகளை பிரதிபலிக்க தவறின. அதான் என்ன சொல்றாங்க, நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்ல வந்து சில நெருங்கிய தொடர்புடைய இனங்களை தவறாக பிரித்து விட்டது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில பிரான்ஸ்ல வந்து உண்மையை சொல்லணும்னா ரெண்டும் ரொம்ப நெருங்கிய உறவினர்கள். ஆனா இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, அதனுடைய வெளிப்புற தோற்றத்தின் அடிப்படையில் மட்டுமே அதை வகைப்பாடுபடுத்துகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே வந்து ஒன்னா இருக்க வேண்டிய 2 உறவினர்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் செயற்கை முறையின் பிரச்சனையினால இது வந்து பிரிக்கப்பட்டது, தவறாக பிரிக்கப்பட்டது. அப்போ வந்து ஏனெனில் அது ஒரு சில நேச்சுரல் அஃபினிட்டிஸ், அதன் உண்மையான இயற்கையான உறவுகளை இது கருத்தில் கொள்ளலை. ஓகேங்களா? இதனாலதான் வந்து இதை வந்து நம்ம இப்போ வந்து பெரிய அளவில் வந்து ஃபாலோ பண்றது இல்லை. ஓகேங்களா? லினேயஸ் உருவாக்கப்பட்ட செயற்கை வகைப்பாட்டு முறை மொத்த மேலோட்டமான உருவியல் பண்புகளுடன் தொடர்பு உடையது என்றால், இயற்கை வகைப்பாட்டு முறை எதனுடன் தொடர்புடையதுன்றாங்க. அதாவது நம்மளுடைய
லினேயஸ் இருக்கார்ல, அவர் உருவாக்குனது தான் நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். அது வந்து எதனை பின்பற்றி இருக்கு? நம்மளுடைய உருவவியல் பண்புகள், மேலோட்டமான உருவவியல் பண்புகள், கிராஸ் சூப்பர்ஃபிஷியல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அதை வச்சு இருக்கு. ஓகேங்களா? அது அப்படி பார்த்தா நம்மளுடைய நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம், இயற்கை வகைப்பாட்டு முறை எதை வச்சு இருக்கு? அது வந்து எதன் அடிப்படையில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கான விருப்பங்கள் முதல்ல இருக்கிறது தாவரத்தில் வேதியியல் கூறுகள், கெமிக்கல் கான்ஸ்டன்ஸ் இல்லை. ரெண்டாவது பரிணாம உறவுகள், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் தான் கேட்குறாங்க. மூணாவது குரோமோசோம்ஸ் எண்ணிக்கை மற்றும் அமைப்பு, நம்மளுடைய குரோமோசோமின் எண்ணிக்கையை அமைப்பும் கேட்குறேன். அடுத்து மின் நுண்ணமைப்பு அப்படின்றாங்க, அது நம்மளுடைய அல்ட்ராஸ்ட்ரக்சர். அடுத்து உடற்கூறியல், நம்மளுடைய அனாட்டமி. அடுத்து கருவியல், அது நம்மளோட இம்பியாலஜி. இதுவான்னு கேட்குறேன். இதுக்கு ஆன்சர் என்னது? கண்டிப்பாக நம்மளுடைய சரியான விடை நம்மளுடைய 4வது ஆப்ஷன், அதாவது மின் நுண்ணமைப்பு, உடற்கூறியல் மற்றும் கருவியல். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஏன்னு கேட்குறாங்க, நம்மளுடைய இயற்கை அமைப்புகள் பல பண்புகளை பயன்படுத்தி உண்மையான உறவுகளின் அடிப்படையில் உயிரினங்களை வகைப்படுத்துகின்றன. நம்மளுடைய இயற்கை நேச்சுரல் சிஸ்டம் என்ன பண்ணுது? பல பல பண்புகள், அதாவது உள்ளே உள்ள பண்புகள், அதாவது அந்த செடியுடைய உள்ள இருக்கிற பண்புகள், அதாவது வெளிப்புற தோற்றம் மட்டும் இல்லாமல் அகத்துள்ள பண்புகள், இதன் அடிப்படையில் அது இங்க விவரிக்கிறாங்க. அடுத்த மேலோட்டமான செயற்கை அமைப்புகளை போலல்லாமல் இயற்கை அமைப்புகள் சிறந்த வகைப்பாட்டிற்கான வெளிப்புற மற்றும் உள் அம்சங்களை கருத்தில் கொள்கின்றன. சொன்ன வெளிப்புற மற்றும் உள் அம்சங்கள் இரண்டே கருத்தில் கொள்கிறது. அம்சங்களின் மின் அமைப்பு, உடற்கூறியல், கருவியல் மற்றும் தாவர வேதியியல் ஆகியவை ஒரு வலுவான திட்டத்திற்காக அடங்கும். அதான் சொன்னாங்கன்னா நம்மளுடைய மின் நுண்ணமைப்பு, உடற்கூறியல், கருவியல் மற்றும் தாவர வேதியியல் ஆகியவை என்ன சொல்றாங்க? ஒரு இதெல்லாம் வச்சு நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு வகைப்பாடு நமக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு வகைப்பாடா இருக்கும். இதன் காரணமாக உருவாக்குகின்ற நம்மளுடைய நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய இயற்கை வகைப்பாட்டு முறை, இது என்ன? இந்த ஒரு முக்கியமான மின்னணுமைப்பு, உடற்கூறியல், கருவியல் மற்றும் தாவர வேதியியல் உட்கொண்டு உருவாக்கப்பட்ட வகைப்பாடு என்பதனால் இது ஒரு வலுவான திட்டத்திற்கான அடித்தளமாக அமைகிறது. ஓகேங்களா? அடுத்து எனவே சரியான விருப்பம் 4வது விருப்பம், அதை நம்ம படித்தோம். அடுத்து மேலும் செயற்கை அமைப்புகள் உடல பண்புகள் மற்றும் பாலின பண்புகளுக்கும் சம முக்கியத்துவம் அளித்தன. இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏனெனில் பெரும்பாலும் உடல் பண்புகள் சுற்றுச்சூழலால் எளிதில் பாதிக்கப்படுகின்றன. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு வந்து ஒரு செடி, ஒரு தாவரம் இருக்குன்னா அதுக்கு வந்து 2 பண்புகள் இருக்கும். ஒன்று உடல பண்புகள், இன்னும் மற்றது பாலின பண்புகள். இந்த உடல பண்புகள்னு எது சொல்றாங்கன்னா, அதனுடைய வெளிப்புறத்திலிருந்து நமக்கு காணப்படுகின்ற பண்புகள். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடி இருக்குன்னா அந்த செடி வந்து நமக்கு வந்து வெளியிலேருந்து என்னென்னலாம் பார்க்க முடியும், என்னென்னலாம் நமக்கு எளிதில் காண முடியுன்ற மாதிரி, பார்க்க முடியல, எளிதில் காணக்கூடிய சில பண்புகள். அதுக்கான உதாரணமாக நம்மளுடைய ஒரு செடியின் தண்டு, அதனுடைய வேர், அதனுடைய இலை, அதனுடைய காம்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எளிதில் காணக்கூடிய பண்புகள். இதெல்லாம் தான் நம்ம வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து என்ன ஆகும்னா, இது சுற்றுச்சூழலால் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய சில பண்புகள். சுற்றுச்சூழலால் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய அது எப்படின்னா நம்மளுடைய வெளிப்புற சூழல். ஃபார் எக்ஸாம்பிள், வெளியில் வந்து ரொம்ப காற்று, எப்பயுமே காத்தடிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடத்துல என்ன இருக்கும்? அதனுடைய தண்டு வந்து இந்த மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கும். அதே வெளிப்புறத்துல வந்து ரொம்ப வந்து சூடா இருக்க மாதிரி ஒரு இடம், அதனுடைய இலைகள்ல வந்து நுண்ணியமாக பல துளைகள் இருக்கும், பல போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பல துளைகள் இருக்கும். ஏன்னா வந்து அங்க வந்து ரொம்ப வெளியில வந்து ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து பல துளைகள் இருக்கிறதுனால இந்த நிறைய இருக்கும், நிறைய வாட்டர் அப்சார்ப் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் எளிதில் நம்மளுடைய சுற்றுச்சூழலின் காரணத்தால் எளிதில் பாதிக்கப்படும் பண்புகள். இதே பாலின பண்புகள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சுற்றுச்சூழலால் பாதிக்கப்படக்கூடிய பண்புகள் அல்ல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாலின பண்புகள் ஒரு தாவரத்தின் மரபணு அடிப்படையில் உருவாகக்கூடிய பண்புகள். அந்த மரபணு அடிப்படையில் உருவாகக்கூடிய பண்புகள்ன்றதுனால அது எளிதில் நம்மளுடைய சுற்றுச்சூழலால் பாதிக்கப்படுகின்ற பண்புகள் அல்ல. அதுதான் இங்க வந்து குறைபாடுன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன், செயற்கை வகைப்பாட்டு முறை என்ன பண்ணுது, இந்த 2 பண்புகள், அதாவது நம்மளுடைய உடல பண்புகளுக்கும் பாலின பண்புகளுக்கும் ஒரே அளவுல முக்கியத்துவம் கொடுக்குது. அப்படின்னா அதுக்கான வந்து
இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அதுல. ஏன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலால் எளிதில் பாதிப்படையக்கூடியது, மற்றது வந்து சுற்றுச்சூழலால் எளிதில் பாதிப்படையக்கூடியது அல்ல. அப்படின்னும் போது இது ஒரு தப்பான கிளாசிபிகேஷனா இருக்குல்ல. அதனால வந்துட்டு இதை வந்து மாத்திட்டாங்க. இதற்கு மாறாக இயற்கை வகைப்பாட்டு அமைப்புகள் இயற்கையின் உறவுகள் நேச்சுரல் அஃபினிட்டிஸை நம்பி மின் நுண்ணமைப்பு, உடற்கூறியல் மற்றும் தாவர வேதியியல் உள்ளிட்ட பரந்த அளவிலான அம்சங்களை கருத்தில் கொண்டன. இது மிகவும் வலுவான மற்றும் விரிவான வகைப்பாட்டு திட்டத்தை வழங்கியது. அதான் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அதான் சொன்னோம், நம்ம இயற்கை வகைப்பாட்டு முன்னாடி என்ன பண்றோம், நம்மளுடைய இயற்கை உறவுகள் நேச்சுரல் அஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு தாவரத்துக்கும் இல்லை, அதுக்கு நடுவில் இருக்கிற அதனுடைய சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமை, அதனுடைய உள் அமைப்பு, அதனுடைய உடற்கூறியல், அதனுடைய வேதியியல், அதனுடைய கெமிக்கல்ஸ் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் வச்சு வந்து உருவாக்கப்பட்டதுனால வந்து இது நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். இது மிகவும் விரிவான மற்றும் வலுவான ஒரு வகைப்பாட்டு முறை. ஓகேங்களா. பூக்கும் தாவரங்களுக்கான ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஒரு குறிப்பிடத்தக்க இயற்கை வகைப்பாட்டு அமைப்பு ஜார்ஜ் பெந்தம் மற்றும் ஜோசப் டால்டன் ஹூக்கர் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. இது தாவர பண்புகளின் உள் மற்றும் வெளி இரண்டையும் உள்ளடக்கிய விரிவான பகுப்பாய்வின் அடிப்படையில் அமைந்தது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட ஜார்ஜ் பெந்தம் மற்றும் ஜோசப் டால்டன் ஹூக்கர் என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு வகைப்பாட்டை உருவாக்குறாங்க. அதுதான் நம்மளுடைய இயற்கை வகைப்பாட்டு முறை. இந்த இயற்கை வகைப்பாட்டு முறை பூக்கும் தாவரங்களுக்கென்று பிரத்யேகமாக குறிப்பிடத்தக்க ஒரு வகைப்பாட்டு முறைன்றாங்க. அது ஏன்னா இது வந்து தாவர பண்புகள், அதோடைய வெளிப்புற தோற்றம், பிளான் கேரக்டர் மட்டும் இல்லாம இது இதனுடைய உள்ள இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய நம்மள நேச்சுரல் அஃபினிட்டிஸ், மின் நுண்ணமைப்பு, கருவியல், இதெல்லாம் அடிப்படையில் இப்ப உருவாக்கியிருக்காங்க. அதனால வந்து ரொம்ப முக்கியன்றாங்க. அடுத்து நம்மளுக்கு ஒரு வினா, ஒரு ஜார்ஜ் பெந்தம் மற்றும் ஜோசப் டால்டன் ஹூக்கர் ஆகியோரால் முன்மொழியப்பட்ட வகைப்பாட்டு முறை வெளிப்புற மற்றும் உட்புற அம்சங்கள் இரண்டையும் கருத்தில் கொண்டது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு அதுக்கான ஆன்சர். இன வரலாற்று வகைப்பாட்டு முறை 1, 2வது ஆப்ஷன் சைட்டோடாக்சானமி அடிப்படையிலான முறை, 3வது இயற்கை வகைப்பாட்டு முறை, 4வது எண்முறை வகைப்பாட்டு முறைன்றாங்க. இதில் வந்து எந்த கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே முன்னாடி சைட்லாம் பார்த்தோம்னா நம்மளோட இயற்கை வகைப்பாட்டு முறை தான் நம்மளுடைய வெளிப்புற மற்றும் உள்புற அம்சங்கள் இரண்டையும் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. இந்த முறையை யார் எதோ கொடுத்தாங்க, ஜார்ஜ் பெந்தம் மற்றும் ஜோசப் டால்டன் ஹூக்கர் ஆகியோரால் முன்மொழியப்பட்டது. இது இயற்கையானது என வகைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. அப்படி மீதி ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் தப்பு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்க ஃபைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் இன பரிணாம வகைப்பாட்டு முறை பார்த்தீங்கன்னா பரிணாம உறவுகளின் அடிப்படையாக கொண்டது ஒரு நவீன முறை. ஓகேங்களா. பரிணாம உணர்வு ஒரு அதை பற்றி நம்ம அடுத்ததில் பார்ப்போம். அடுத்த 2வது சைட்டோடாக்சானமி முறையில அடிப்படையிலான முறை என்ன பண்ணுது, நம்மளுடைய சைட்டாலஜிக்கல் தகவல்களை பயன்படுத்துகிறது. சைட்டாலஜிக்கல் தகவல்னா என்னது, குரோமோசோம் எண்ணிக்கை மற்றும் அமைப்பு. ஓகேங்களா. அதை வச்சு இருந்தாங்க. அடுத்து எண்முறை வகைப்பாட்டு முறை, நம்மளுடைய நியூமரிக்கல் டாக்சானமி சிஸ்டம் அனைத்து கவனிக்கக்கூடிய பண்புகளையும் சமமாக பகுப்பாய்வு செய்ய கணினிகளை பயன்படுத்துகிறது. அதான் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய எண்முறை வகைப்பாட்டு முறையில அனைத்து கவனிக்கக்கூடிய பண்புகள், எல்லா பண்புகளையும் இது வந்து சமமாக பகுப்பாய்வு செய்து கணினிகளை பயன்படுத்தி இது வகைப்பாடு செய்யுது. அடுத்து எனவே சரியான பதில் விருப்பம் இயற்கை வகைப்பாட்டு முறைன்றாங்க. அடுத்து பரிணாம வகைப்பாட்டு அமைப்புகள் பரிணாம உறவுகளின் அடிப்படையாக கொண்டவை. தற்போது உயிரினங்களை வகைப்படுத்துவதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரநிலையாகும். இந்த அணுகுமுறை உயிரினங்களிடமிருந்து பொதுவாக மூதாதையர்களிடமிருந்து காலப்போக்கில் எவ்வாறு பரிணாமித்தன என்பதை பிரதிபலிக்கிறது. அதை நம்ம போன சைடில் பார்க்கணும்னு சொன்னா என்னன்னா, பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் என்ன, மூதாதையர்களிடமிருந்து இந்த பரிணாம வளர்ச்சியின்படி ஒரு செடி அல்லது ஒரு உயிரினம் மரபணு அடிப்படையில் எப்படிலாம் மரபணு அடிப்படையில் எவ்வாறாக அது மாறி இப்பொழுது ஒரு புதிய உயிரினமாக வந்துள்ளது. அப்போ அதனுடைய மரபணு அடிப்படையில் அதன் பரிணாம வளர்ச்சியின் மரபணு அடிப்படையில் அதன் மூதாதையர்களிடமிருந்து எவ்வாறாக அது பரிணாமித்தன என்பதை பிரதிபலிக்கிறது இந்த பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஓகேங்களா. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 2 செடி இருக்குன்னா இந்த 2 செடியுடைய மூதாதையர்கள் ஒரே மூதாதையர்களான்னு பார்ப்போம். ஒரே மூதாதையர்கள்னா இது ஒரே மூதாதையர் தானே பரிணாமித்தன. அப்போ இதன் இரண்டின் இடைக்கும் பல ஒற்றுமை உண்டாகும். இதற்கு காரணமாக இதை நாம் இதன் பேரில் நாம் இதை வகைப்படுத்துவோம். அதற்கு பேர் தான் பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். அடுத்தது இது ஒரே வகைப்பாட்டு அலகை
சேர்ந்த உயிரினங்கள் ஒரு பொதுவான மூதாதையை கொண்டுள்ளன என்ன கண்டு அதை நம்ம சொல்லி ஏற்றம் பார்த்தோம். அதாவது ஒரு டாக்ஸா, அதாவது ஒரு வகைப்பாட்டில் உள்ள எல்லா உயிரினங்களும் எல்லா தாவரங்களும் ஒரே மூதாதையரை கொண்டுள்ளன என்ற கருதப்படுகிறது. நம்ம இந்த வகைப்பாட்டை பற்றி ஒரே மூதாதையர்னா அதற்கு மரபணு மற்றும் மூலக்கூறு தரவுகள் ஒரு போல இருக்கும். இந்த கூடுதல் தகவல்கள் ஆதாரங்கள் புதைப்படிவங்கள் கிடைக்காத போது குறிப்பாக முக்கியமானவை, ஏனெனில் அவை புதைப்படிவ ஆதாரம் வழங்க முடியாத பரிணாம உறவுகளை தீர்மானிக்க உதவும். என்ன சொல்றாங்க, இந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குல்ல, அதாவது அதனுடைய மரபணு தகவல்கள், ஓகேங்களா, இந்த மரபணு தகவல்கள் இதெல்லாம் வந்து எப்போ வந்து பெருமளவில் உபயோகம் வரும் என்றால் அதன் புதைப்படிவங்கள், அதாவது ஃபாசில்ஸ் பாருங்க. இந்த ஃபாசில்ஸ் ஒன்றும் கிடைக்காத போது, ஏன்னா ஃபாசில்ஸ் கஞ்சரா நம்ம இதுலேருந்து வந்து நம்ம வந்து எளிதில் நமக்கு அதை சொல்ல முடியும். ஆனால் இதோடைய ஃபாசில்ஸ் கிடைக்காத போது நமக்கு இந்த மரபணு டேட்டா மற்றும் இதன் உள்கட்டமைப்பு இதன் அடிப்படையில் நாம் இது ஏது மூதாதையிலிருந்து பரிணாமித்தன என்பதை நமக்கு சொல்ல முடியும். ஓகேங்களா. அடுத்து ஆதாரம் புதைப்படிவ சான்றுகள் இல்லாத முக்கியம் நம்ம சொல்லிடணும். அடுத்து மரபு வழி வகைப்பாடு என்பது பரிணாம உறவுகளின் எவ்வாறு உள்ளதோ அதே போல செல் வகைப்பாட்டில் இருந்து எதற்கு தாவரத்தின் ரசாயன கூறுகள், கெமிக்கல் கான்ஸ்டன்ஸு, மொத்த மேலோட்டமான உருவ பண்புகள், கிராஸ் மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ், குரோமோசோம் எண்ணிக்கை, அமைப்பு மற்றும் நடத்தை, அடுத்த மொத்த மேலோட்டமான உருவ குரோமோசோம் இன்னும் கணினிகளால் செயலாக்கப்பட்ட அனைத்து கவனிக்க பண்புகள். அதெல்லாம் சொல்றாங்க. மரபு வழி வகைப்பாட்டு முறை என்பது பரிணாம உறவுகளின் அடிப்படை அது போல செல் வகைப்பாட்டியல் என்பது எதற்குன்றாங்க. அதாவது பயோஜெனிக் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படை. அப்போ செல் வழி வகைப்பாடு, அதாவது சைட்டோடாக்சானமி எதன் அடிப்படைன்றாங்க. அது பார்த்தா நமக்கு என்னன்னா நம்மளுடைய குரோமோசோமின் எண்ணிக்கை, நடத்தை மற்றும் அமைப்பு இதன் அடிப்படையில் உள்ளது வந்து சைட்டோடாக்சானமி. ஓகேங்களா. அடுத்து நம்ம இது என்னன்னா மீதி இருக்கா நம்மளுடைய விருப்பங்களுக்கான ஆன்சர் நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கெமிக்கல் தாவரத்தின் ரசாயன கூறுகள், அது வந்து அதன் அடிப்படையில் உருவாகக்கூடிய வகைப்பாட்டின் பேர் கீமோடாக்சானமின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து மொத்த மேலோட்டமான உருவியல் பண்புகளை வச்சு பண்ணுறதுக்கு சூப்பர்ஃபிஷியல் மார்ஃபாலஜி கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுறதுக்கு வேறு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணினிகளால் சேகப்பட்ட வகைப்பாட்டு முறையை நம்மளுடைய நியூமரிக்கல் டாக்ஸானமி அதான் சொல்லியிருந்தோம். அப்போ சரியான விடை 3வது ஆப்ஷன். எண்முறை வகைப்பாட்டியல் என்பது இப்போது கணினிகளை பயன்படுத்தி எளிதாக மேற்கொள்ளப்படுகிறது. இது அனைத்து கவனிக்கக்கூடிய பண்புகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. என்ன சொல்றாங்க, நம்மளுடைய எண்முறை வகைப்பாட்டியல் அதாவது நியூமரிக்கல் டாக்ஸானமி வந்து எதன் அடிப்படையில் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய கணினிகளை பயன்படுத்தி பற்பல பண்புகளுக்கு பற்பல எண் அடிப்படையில் கொடுப்பாங்க. அதாவது இப்போ ஒரு பண்புக்கு ஒரு நம்பர், ஒரு எண், ரெண்டாவது பண்புக்கு இன்னொரு எண், மூணாவது பண்புக்கு இன்னொரு எண், இப்படி ஒரு பண்புக்கும் ஒரு எண் என்ன அது கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் நம்ம கம்ப்யூட்டரை நம்மளுடைய கணினியை உபயோகித்து பற்பல பிளான்ஸ், பற்பல செடிகள், பற்பல தாவரங்களை இதன் அடிப்படையில் அதன் டேட்டாவை கொடுத்து நாம் வகைப்பாடு செய்வோம். ஓகேங்களா. அதன் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை நாம் வகைப்பாடு செய்வோம். அடுத்த அனைத்து பண்புகளுக்கும் எண்களும் குறியீடுகளும் ஒதுக்கப்படுகின்றன, பின்னர் தரவுகள் செயலாக்கப்படுகின்றன. அடுத்து இந்த வழியில் ஒவ்வொரு பண்புக்கும் சம முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பண்புகளை கருத்தில் கொள்ளலாம். அதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழியில் நம்ம பண்ணும்போது என்ன, எல்லா பண்புக்கும் வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அதாவது எல்லா பண்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். நம்ம வந்து நூற்றுக்கணக்கான பண்புகளை வந்து ஒரே சமயத்துல நமக்கு வாய்ப்பாடு முடியும். ஓகேங்களா. அதான் இந்த சொல்லுவாக்கா. அடுத்து நமக்கு இருக்கிறது வந்து சைட்டோடாக்சானமி என்னன்னு பார்க்கணும். சைட்டோடாக்சானமி குரோமோசோமின் எண்ணிக்கை, அமைப்பு மற்றும் நடத்தை போன்ற செல்சார் தகவல்கள், அதாவது செல்லை சார்ந்த தகவல்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது நம்மளுடைய சைட்டோடாக்சானமி. ஓகேங்களா. அடுத்து வகைப்பாட்டியல் கணினிகளை பயன்படுத்தி எளிதாக மேற்கொள்ளப்படுகிறது. இது அனைத்து கவனிக்கக்கூடிய பண்புகளையும் சார்ந்து நூற்றுக்கணக்கான பண்புகளுக்கு சம முக்கியத்துவம் அளிக்கிறது.
இதற்கிடையில் வகைப்பாட்டியல் குழப்பங்களை தீர்க்க வேதியியல் கூறுகளை பயன்படுத்துகிறது. என்ன சொல்றாங்க, நம்மளுடைய இந்த கேள்விக்கு என்னன்னா 2 வாக்கியங்கள் இருக்கு. ஒன்று, வகைப்பாட்டில் கணினிகளை பயன்படுத்தி எளிதாக மேற்கொள்ளப்படுகிறது. இது அனைத்து கவனிக்கக்கூடிய பண்புகளையும் சார்ந்து நூற்றுக்கணக்கான அதாவது என்னன்னா கணினியை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய வகைப்பாடு. இது நூற்றுக்கணக்கான பண்புகளையும் ஒன்றாக இணைத்து இதற்கு வகைப்பாடு செய்ய முடியும். அதற்கு பேர் என்ன? பின்ன அப்புறம் வகைப்பாட்டியல் குழப்பங்களை தீர்க்க வேதியியல் கூறுகளை பயன்படுத்துகிறது. அதாவது இந்த வகைப்பாட்டு நம்ம வேற ஒரு வகைப்பாட்டு பண்ணும்போது அதுக்கு குழப்பம் வந்துச்சுன்னா அது வேதியியல் கூறுகளை வைத்து உருவாக்கப்பட்ட வகைப்பாடுன்னு பேர் என்ன? இதுக்கான விருப்பங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 விருப்பம் இருக்கு. முதலாவது சைட்டோடாக்சானமி, பின்ன 2வது நியூமெரிக்கல் டாக்சானமி, 2வது கீமோடாக்சானமி, நியூமெரிக்கல் டாக்சானமி, 3வது நியூமெரிக்கல் சைட்டோடாக்சானமி, 4வது நியூமெரிக்கல் கீமோடாக்சானமி. இதை எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லணும். அடுத்து ஆன்சர் என்னன்னா வகைப்பாட்டு கணினிகளை பயன்படுத்தி எளிதாக மேற்கொள்ளப்படுகிறது. இது அனைத்து கவனிக்கக்கூடிய பண்புகளையும் நம்பி நூற்றுக்கணக்கான பண்புகளுக்கு சம முக்கியத்துவம் அளிக்கிறது. இதற்கிடையில் இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்முறை வகைப்பாட்டு முறை முதல் ஆப்ஷனும் வேதியியல் வகைப்பாட்டு முறை 2வது ஆப்ஷன். அதான் ஆன்சர். ஏன்னா நம்ம கணினிகளை உபயோகிச்சு பண்ணாலே அது பேர் எண்முறை வகைப்பாட்டு முறை. வேதியியல் கூறுகள் வச்சு பண்ணுறது கீமோடாக்சானமி நம்ம பார்க்கணும். அடுத்து, பாசிகள் பச்சையம் தாங்கிய எளிய தாலசு போன்ற தற்சார்பு மற்றும் பெரும்பாலும் நீர்வாழ் உயிரினங்கள் ஆகும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பாசிகள், அதாவது ஆல்கே பச்சையம் தாங்கிய, அதாவது குளோரோஃபில் பீயிங் எளிய தாலசு போன்ற தற்சார்பு மற்றும் பெரும்பாலும் நீர்வாழ் உயிரினங்கள் ஆகும். இது எப்படின்னா பச்சையம்னா குளோரோஃபில் வச்சுதான் அது சாப்பாடு உருவாக்குது. அப்படியே உணவு உருவாக்கப்படுகிறது. எளிய சிம்பிள் தாலசு போன்றனா இதுக்கு தண்டு, வேறு, பூ, இலை அப்படி ஒண்ணுமே இருக்காது. அதாவது சிம்பிளா சும்மா ஒரு முட்டை மாதிரி இருக்கும். ரவுண்டா இருக்கும். முட்டை மாதிரி இல்லை, சும்மா ஒரு சும்மா எதனா ஒரு ஷேப்ல எதனா ஒரு சர்ஃபேஸ் மேலே இப்படி ஒட்டின்னு இருக்கும். ஏன்னா ஒரு தரையின் மேலே ஒட்டின்னு இருக்கும். அதுதான் தாலசுன்னுவாங்க. அதுக்கு வேறு, தண்டு, பூ, இலைன்னு வேறுபட்டு இருக்காது. ஓகேங்களா? ஒரே மார்க், எந்த உறுப்பு எந்த இதுன்னு தெரியாது நமக்கு. அடுத்து, அவை பல்வேறு வாழ்விடங்களில் காணப்படுகின்றன. ஈரமான கற்கள், மண் மற்றும் மரங்கள். சில பாசிகள் ஒட்டுறவு உறவுகளை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டாக புஞ்சைகளுடன் இணைந்து லைக்கன்ஸ் உருவாக்கலாம், அல்லது அவை ஸ்லாத் பியர், அதாவது தேன் கரடி உடன் இணைந்து காணப்படுகின்றன. 2 ரீதியில இது ரெண்டு வழியில இது சிம்பயோட்டிக், அதாவது ஒட்டுறவு உறவுகளை உருவாக்குகின்றன. ஒன்று லைக்கன்ஸ் கூட இருக்கும், அது பேரு நம்மளுடைய லைக்கன்ஸ் கூட இருக்கிறது, அது வேற. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல்ஸ் கூட இருக்கும். அனிமல்ஸ் எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்லாத் பியர், அதாவது தேன் கரடி, இது ரெண்டுத்து கூடயும் இது ஒட்டுறவு உறவுகள் உருவாக்குகிறது. அடுத்து நமக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிகள் பொதுவான பண்புகளை மற்றும் வாழ்விடம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியானது? இது எந்த கூற்று சரியானது கேட்குறாங்க. முதல் கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிகள் பிற ஊட்டமுறை மற்றும் குளோரோஃபில் அற்றவை அப்படின்றாங்க. பாசிகள் முழுவதும் கடல்வாழ் உயிரினங்கள். அடுத்து, பாசிகள் தாவர உடல் சிக்கலானது மற்றும் அதிக வேறுபாடு கொண்டது. அடுத்து, பாசிகள் தன்னூட்ட முறை பெரும்பாலும் நீர்வாழ்வன மற்றும் எளிய தாலசு உடல் அமைப்பு கொண்டுள்ளன. இது எனவே சரியான பதில் இருக்கும். பாசிகள் தற்சார்பு ஊட்டமுடையவை, பெரும்பாலும் நீர்வாழ்வன மற்றும் எளிய தாலசு உடல் அமைப்பை கொண்டுள்ளன. இதுதான் ஆன்சர். நமக்கு அதாவது தெரியும். ஏன்னா பாசிகள் தற்சார்பு ஊட்டமுடையவனா தனியே அதற்கு உணவு உருவாக்க முடியும், உருவாக்கியும் மற்றும் அதற்கு பெரும்பாலும் நீர்வாழ்வன, அதாவது அக்வாட்டிக், பெரும்பாலும் அது ஈரமுள்ள இடங்கள் மட்டுமே காணப்படும் மற்றும் ஒரு எளிய தைலாய்டு உடல் அமைப்பு. தைலாய்டு உடல் அமைப்பு இருந்தால் நம்ம இங்கே பார்த்தோம். ஒரு சிம்பிளான ஒரு பாக்டீரியா இருக்கும். சரியானது என்னென்ன தவறானது பெரும்பாலும் நீர்வாழ்வன. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, கம்ப்ளீட்லி இல்லை மட்டும்ன்றாங்க. அது தப்பு. அடுத்து, ஃப்ரெஷ் வாட்டர் நிறைய இடத்துல உண்டாகும். அதுக்கப்புறம் மாய்ஸ்டர் டெரஸ்ட்ரியல், அது சம்டைம்ஸ் என்ன ஈரப்பதம் உள்ள நிலத்திலும் காணப்படும்ன்றாங்க. அதாவது வெறும் தண்ணீரை மட்டும் இல்லை, ஈரப்பதம் உள்ள நிலத்திலையும் காணப்படும். எனவே சரியான பதில் விருப்பம். பாசிகள் தற்சார்பு ஊட்டமுடையவை, பெரும்பாலும் நீர்வாழும் ஒரு எளிய தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, பாசிகள் வடிவம் மற்றும்
அளவு மிகவும் மாறுபடும். வால்வாக்ஸ் போன்ற காலனித்துவ வடிவங்கள் முதல் யூலோத்ரிக்ஸ் மற்றும் ஸ்பைரோகேரா போன்ற இழை வடிவங்கள் வரை இருக்கும். அது என்ன சொல்ற வராங்கன்னா, பாசிகளின் உடல் மற்றும் வடிவம் பெரிதளவு மாறுபட்டு இருக்கும்ன்றாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக வால்வாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காலனி வடிவத்திலும் காலனின்னா வந்து நிறைய சின்ன 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 வால்வாக்ஸ்லாம் வந்து ஒட்டின்னு ஒரு ரவுண்டா ஒரு காலனி மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ரவுண்டா வந்து இந்த பந்து மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன், ஸ்பைக்ஸ் பால் மாதிரி இருக்கும். இந்த ரவுண்டா அந்த மாதிரி வால்வாக்ஸும் அங்கே ஆரம்பிச்சு யூரோத்ரிக்ஸும் ஸ்பைரோவேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இழை வடிவங்கள், அதாவது இந்த மாதிரி நூல் நூலா கிளையா வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அது ஒரு சின்ன காலனியில் ஆரம்பிச்சு இந்த அளவு பெருசா இருக்கிற அளவுக்கு வந்து அதனுடைய உருவத்தில் வேறுபாடு இருக்கும்ன்ற. அடுத்து கெவ்ஸ் போன்ற சில கடல்வாழ் வடிவங்கள் பெரிய தாவர உலகில் உருவாக்குகின்றன. ஓகேங்களா, உடல்களை உருவாக்குகின்றன. இந்த கெவ்ஸ்ன்ற சில கடல்வாழ் அல்கைகள் இருக்கு, அதாவது பாசிகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய அது வந்து என்னன்னா பெரிய அளவில் தாவர உடல்கள் உருவாக்குகிறது. அது அதனுடைய பாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த தாவரத்தினுடைய உடல் பாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும்ன்றாங்க. ஒரு 100 மீட்டர் அதுக்கு மேல இருக்கும்ன்றா. இதுக்கான இது எடுத்துக்காட்டு பாருங்க, இதுக்கான ஃபோட்டோ தான். இதான் வந்து நம்மளுடைய யூலோத்ரிக்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே ரவுண்டாக இருக்கு பாருங்க, ரவுண்டாக வந்து அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன இருப்பாங்க டாக்டர் காலனி அதெல்லாம் பாருங்க. அது வந்து யூலோத்ரிக்ஸ். இது இங்கே இருக்க ஸ்பைரோகேரா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் ஏழு வடிவங்கள்னு சொன்னோமே, அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆல்கே ரீப்ரொடியூஸ் பை வெஜிடேட்டிவ் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் மெத்தட்ஸ்ன்றாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்கே வந்து வெஜிடேட்டிவ் அதாவது வெஜிடேட்டிவ்னா என்ன சொல்லணும்னா உடல் வழி, அப்போ ஏசெக்ஷுவல்னா பால் இல்லை, என்ன செக்ஷுவல்னா பாலின முறை. அப்போ இந்த 3 வகையிலையுமே அது புதிய உயிரினங்களை உருவாக்குகின்றது. அப்போ அது ஒரு ஆல்கே, அதாவது பாசிகள் எப்படி வந்து புதிய உயிரினங்களை உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வழியில். ஒன்று உடல் வழி, அப்புறம் வந்து பாலிலா வழி, இல்லைன்னா பாலின வழி. இந்த 3 வழியிலையுமே அது உருவாக்குது. அடுத்து பாசிகளின் உடல் வழி இனப்பெருக்கம் துண்டாளன் மூலம் நிகழ்கிறது. முக்கிய உடல் அல்லது தளசிலிருந்து உடையும் ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய முழுமையான தளசாக உருவாக்க முடியும். ஓகேங்களா, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படின்னா ஒரு பாசி இருக்குன்னா அந்த பாசியிலேருந்து ஒரு சின்ன துண்டா, அது வந்து ஆக்சுவலாக துண்டாகும். அதில் வந்து ஒரு சின்ன துண்டு கூட ஒரு புதிய ஆல்கே, ஒரு புதிய பாசியாக வந்து முழுவதுமாக உயிர் பெற முடியும். ஓகேங்களா, உருவெடுக்க முடியும். அதுதான் வந்து இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, முக்கிய உடல் மற்றும் தாளசிலிருந்து உடையும் ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய முழுமையான உருவாகவும் முடியும். அடுத்து பாசிகளை பாலில்லா இனப்பெருக்கம் பொதுவாக பல்வேறு வகையான ஸ்போர்களை உற்பத்தி செய்வதை உள்ளடக்கியது. நகரும் ஸ்போர்கள் மிகவும் பொதுவான முறையாகும். அதனால் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், உடல் வழி இனப்பெருக்கம். இப்போ நம்ம பார்க்கறது பாலில்லா இனப்பெருக்கம். பாலில்லா இனப்பெருக்கம்னா நம்மளுடைய ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அது வந்து பல வகையான ஸ்போர்களை உற்பத்தி செய்கிறது. ஸ்போர்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்றுல சும்மா அந்த பார்க்குறோம், இது வந்து இந்த சின்ன சின்னதா விட்டுருக்கே அந்த தூசி மாதிரி வந்து டஸ்ட் மாதிரி வந்து உருவாகும். அதான் ஸ்போர்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன டாட்டாக இருக்கும். இது வந்து அப்படி சும்மா காற்றுல விடுப்பாங்க அந்த பிளான்ட்லேருந்து வந்து அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் காற்றுல இருக்கலாம், இல்லை ஏன்னா ஒரு தரையோ ஏன்னா ஒரு மதிலோ அதுக்கு மேலே இருக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாலில என்ன பேருக்கும் பொதுவாக பல்வேறு வகையான ஸ்போர்களை உற்பத்தி செய்வது உள்ளடக்கியது. நகரம் ஜூஸ்போர்களான மிகவும் பொதுவான முறையாகும். அதாவது ஸ்போர்களில் நகரும் ஜூஸ்போர்கள் மிக பொதுவான முறை. அப்போ தெரியும்ல, அதாவது நகரும் ஜூஸ்போர்னா எங்க அதுக்கு வந்து தனியாகவே பார்த்துருக்க முடியும். அது வந்து நகரும் ஜூஸ்போர்கள் அதான் வந்து ரொம்ப காமனான வச்சிருக்காங்க. பாசிகள் இணைப்பெருக்கும் முறையை எந்த கூற்று சரியாக விவரிக்கிறதுன்னு கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தாவர இனப்பெருக்கம் ஜூஸ்போர்கள் உற்பத்தி மூலம் நிகழ்கிறது, அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது பாலின இனப்பெருக்கம் முதன்மையாக துண்டாதல் மூலம் நடைபெறுகிறதுன்றாங்க. பாசிகள் பாலில்லா மற்றும் பாலியல் முறைகள் மட்டுமே இனப்பெருக்கம் செய்கின்றன. அடுத்து பாலில்லா இனப்பெருக்கம் பல்வேறு வகையான வித்துகளை உருவாவதை உள்ளடக்கியது. மிகவும் பொதுவாக ஜூஸ்போர்கள் அப்படின்றாங்க. அதான் என்னன்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல வந்து 4 கூற்றுல வந்து எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னது?
பார்த்தா தெரியும். பாலில்லா இனப்பெருக்கம் பல்வேறு வகையான ஸ்போர்களை உருவாவதை உள்ளடக்கியது. பொதுவாக ஜூஸ்போர். அடுத்து சரியான பதில். மூணாவது பாலில்லா இனப்பெருக்கம் பல்வேறு வகையான வித்துக்கள் உருவாவதை உள்ளடக்கியது. அவற்றில் பொதுவான ஜூஸ்போர்களாகும் சொல்லியிருந்தோம். அடுத்து விளக்கத்தை பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து அது தப்பாக கொடுத்துருவாங்க. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் துண்டாதல் மூலம் நடக்குது, அல்லாமல் ஜூஸ் போகிற மூலம் இல்லை. அடுத்து 2வது துண்டாதல் என்பது உடல் வழி இனப்பெருக்கம் ஒரு வடிவம், பாலில்லா இனப்பெருக்கம் அல்ல. ஓகேங்களா? அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்குள்ளே வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து அதாவது ஜூஸ் போர் வச்சு இருக்குன்றாங்க. இல்லை, ஏன்னா நம்மளோட வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எது வச்சிருக்கு, ஃப்ராக்மெண்டேஷன் வச்சிருக்கு. அடுத்த உடல் பாலில்லா மற்றும் பாலியல் முறைகள் இனப்பெருத்தல் மட்டும் இல்லை, இன்னொன்றும் கூடிய இருக்கு. அது என்னது? துண்டாதல், பாலினமற்ற மற்றும் பாலினம் உள்ள பாலின இனப்பெருக்கிறது. மூணும் சேர்ந்துதான் நம்ம நடக்குது, வெறும் 2 மட்டும்தான் இல்லை. அடுத்து சரியான பதில் தான் தெரிஞ்சது. அடுத்து இந்த ஆல்கே பார்த்தீங்கன்னா கசைழைகளை கொண்டுள்ள மற்றும் முளைக்கும் போது புதிய தாவரங்களை உருவாக்குகின்றன. அதாவது இந்த இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூஸ்போர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ்போர்கள்லாம் கசைழை கொண்டவை. கசைழைனா ஃப்ளஜெல்லாம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது வச்சு அதுக்கு வந்து இங்கேயும் அங்கேயும் நவர முடியும். அப்போ இயங்கும் தன்மை கொண்டவை. முளைத்தவுடன் அவை புதிய தாவரங்களாக வளர்கின்றன. பல பாசிகளில் பாலில்லா இனப்பெருக்கத்தின் முதன்மை வழிமுறையாக செயல்படுகின்றன. அதாவது ஜூஸ்போர்ன்றாங்க ஃப்ளஜெல்லா வச்சுக்கின்னு, அதாவது கசைழைகளை கொண்டு இயங்கும் தன்மை கொண்டது, இங்கேயும் அங்கேயும் இயங்கும் தன்மை கொண்டது. அது என்ன பண்ணி எங்கன்னா ஒரு இடத்துல போய் விழுந்து அது வந்து முளைக்கும் தன்மையும் கொண்டது. அப்போ வந்து அது அங்கே வந்து முளைச்சு ஒரு புதிய தாவரமாக உருவாகும். அடுத்து பாசிகள் பாலியல் இனப்பெருக்கம் 2 கேமெட்டுகளின் இணைவை உள்ளடக்கியது. இவை அளவில் இருக்கலாம் மற்றும் கசைகளை கொண்டதாகவோ அல்லது கசையை அற்றதாகவோ இருக்கலாம்ன்றாங்க. அதாவது என்னன்னா, இந்த பாசிகள் பாலியல் இனப்பெருக்கம். பாலியல் இனப்பெருக்கம்னா 2 கேமெட்ஸ், இதுல 2 கேமெட்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகிறது பேர் பாலியல் இனப்பெருக்கம். அதுல இந்த 2 கேமெட்டும் சேரணும்ல. அப்போ வந்து இந்த 2 கேமெட் இருக்குங்க, அது அளவில் ஒத்து இருக்கலாம், அதாவது ஒரு போல இருக்கலாம் அளவில், மற்றும் கசைகளை கொண்டதாகவோ கசைகள் அற்றதாகவோ இருக்கலாம். 2 இருக்கணும்ல. அதில் கசைகளை கொண்டதுன்னு எக்ஸாம்பிள்னாது உலோத்ரிக்ஸ், கசைகள் அற்றதுக்கு எக்ஸாம்பிள்னாது ஸ்பைரோவே. ஓகேங்களா? அடுத்து இணையும் கேமெட்டுகள் அளவில் ஒத்திருக்கும் போது அவை இயங்கும் தன்மை கொண்டவையாகவோ அல்லது இயங்கும் தன்மை அற்றவையாகவோ இருந்தாலும் அந்த செயல்முறை ஐசோகேமி என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு வகையான பாலின இனப்பெருக்கம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து பாலின இனப்பெருக்கத்துல 3 வகை இருக்கு. ஒன்று ஐசோகேமி, இன்னொன்று அனைசோகேமி, இன்னொன்று வந்து ஊகேமி. இது ஐசோகேமினா என்னன்னா, இந்த 2 இணையும் கேமெட்டுகள் இருக்குல்ல, இந்த 2 கேமெட்டும் இயங்கும் தன்மை இருக்கலாம், இயங்கும் தன்மை இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இந்த 2 கேமெட்டும் ஒரு ஓல அளவில் இருக்க வேண்டும். அதாவது அதன் அளவு ஒரே அளவில் ஒரே இருக்கும். அதனுடைய லென்த் சைஸ், அதனுடைய சைஸ் ஒரே சைஸ் இருக்கும். அது வந்து ஐசோகேமின்றாங்க. அடுத்து அனைசோகேமினா என்ன? அனைசோகேமியில் கேமெட்டுகள் அளவில் வேறுபடுகின்றன. யுட்டோரினாவில் இருப்பது போல பெரிய கேமெட்டு பொதுவாக பெண் கேமெட்டாக கருதப்படும். இது மற்றும் சிறிய ஆண் கேமெட்டுகள் ஆண் கேமெட் சிறிதாக இருக்கு. இரண்டும் இயங்கும் தன்மை கொண்டவையாக இருந்தாலும் கூட அதனால நம்மளோட ரொம்பலாம் பெருசு காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். அனைசோகேமினா 2 கேமெட்டும் ஒரே சைஸ்ல இருக்காதுங்க. ஓகேங்களா? அடுத்து ஊகேமினா என்ன? ஒரு பெரிய இயங்கும் தன்மை உள்ள பெண் கேமெட்டும் அதனுடன் இணைப்போது ஒரு சிறிய இயங்கும் தன்மை கொண்ட ஆண் கேமெட்டும். இது 2ம் இணைஞ்சு உருவாக்கக்கூடிய அந்த இனப்பெருக்க உத்தியின் எடுத்துக்காட்டு, அந்த இனப்பெருக்க உத்தியின் பெயர் ஊகேமி. இதற்கான எடுத்துக்காட்டு நம்மளுடைய வால்வாக்ஸ் மற்றும் ஃபியூக்கஸ். இது 2 பாசிகளின் அடியிலானங்க. பாசிகளில் காணப்படும் பாலியல் இனப்பெருக்க வகையை அதன் விளக்கம் மற்றும் கொடுக்கப்பட்ட உரையிலிருந்து உதாரணத்துடன் பொருத்துக. அதாவது என்னன்னா, ஒரு கேள்வி மற்றும் விவாதிக்கும். பாசிகளில் காணப்படும் பாலியல் இனப்பெருக்கம் வகையை இந்த கேள்வியில் என்ன ஃபர்ஸ்ட் ஐசோகேமி இவனா கொடுத்துருக்கானப்பா. ஐசோகேமி ஒத்தலான கேமெட்டுகள், ஒத்தல் அல்லாத கேமெட்டுகள், ஒத்தல் அல்லாத கேமெட்டுகள்னு மொத்தம் கொடுத்துருக்காங்க.
ஒத்தல் இல்லாத கேமெட்டுகளின் நினைவு அதன் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அனைசோகேமி ஒத்த அளவுடைய நகரும் கேமெட்டுகளின் நினைவுருவாங்க. அது வந்து ரெண்டாவது. அடுத்து வந்து ஊ கேமஸ்னா பெரிய நகராத பெண் கேமெட் மற்றும் சிறிய நகரும் ஆண் கேமெட். நம்மளோட ஆன்சர் என்னன்னு தெரியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்னும் கொடுத்துருக்காங்க. ஒன்லி பி அது மட்டும்தான் வந்து கரெக்டோட. அடுத்து கியூவும் ஆறு மட்டும் தான் கரெக்ட். அடுத்து பியும் ஆறு மட்டும் தான் கரெக்ட். அடுத்து ஆறும் மட்டும் தான் கரெக்டாக. நம்ம ஆன்சர் என்ன? ஆறு மட்டும் தான் கரெக்ட். என்ன நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு பெரிய நகரும் தன்மை இல்லாத ஒரு பெண் கேமெட்டும் ஒரு சிறிய நகரும் தன்மை இயங்கும் தன்மை உள்ள ஒரு ஆண் கேமெட்டும் ஒன்று இணைந்து வரும் வரும் இனப்பெருக்கத்தின் பேர் ஊதியம்னு சொல்லியிருக்கோம் நம்ம. இது பாட்டின இனப்பெருக்கத்தில் ஒரு வகையாகும். ஊகியமே சரியாக விவரிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆறு மட்டும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சொல்லுங்க ஆறு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுங்க. சரியானது இருக்கும் ஆறு. ஆல்கைகள் மனிதனுக்கு பல வழியில் பயனுள்ளவை. அதாவது இந்த ஆல்கை என்னன்னா நம்ம மனிதர்களுக்கு பல வழிகளில் பயனுள்ளவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளுடைய பூமியில் நிகழும் மொத்த கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தத்தில் குறைந்தபட்சம் பாதி ஆல்கைகளால் ஒளிச்சேர்க்கை மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது என்னன்னா நம்மளுடைய இந்த உலகத்தில் வந்து ஒரு 71% வந்து இது நைட்ரோஜன், 28% ஆக்சிஜன், ஒரு 0.03% கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் இருக்குங்க. இதை வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாச்சுன்னா நம்மளுடைய மனிதர்களுக்கும் பல விலங்குகளுக்கும் பல்வேறு வகையான உடல் உபாதைகள் வந்து ஏற்படும். உடல் நோய்கள் வந்து நோய் ஏற்படும். இதை வந்து இது பண்ணுறதுக்கு என்னன்னா நம்முடைய ஆல்கைகள் என்ன பண்ணுது, நம்மளுடைய உலகத்தில் பாதி அல்லது பாதிக்கும் மேல் அதற்கும் மேல் உள்ள அளவில் நம்முடைய கார்பன் டை ஆக்சைடு CO2 அந்த கார்பன் டை ஆக்சைடை நிலைநிறுத்துகிறது. அதான் ஃபிக்சேஷன் செய்யுது. ஃபிக்சேஷன் என்னன்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு அது ஆக்சிஜனை வெளியிடும். இதற்கு வேறு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன். இதன் மூலம் பூமியில் நிகழும் மொத்த கார்பனில் பாதி அல்லங்கி அதற்கு மேல் அளவு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் பண்றது வந்து இதுதான். அடுத்து ஒளிச்சேர்க்கை செய்வதால் அவை தங்கள் உடனடி சூழலில் கரைந்த ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கின்றன. அதாவது என்னன்னா இது போட்டோசிந்தசிஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அதனுடைய இமிடியட் என்விரான்மெண்ட் அதனுடைய உடனடி சூழல் அது சுற்றிலும் இருக்கிற இடத்துல வந்து உடனே நல்ல அளவில் ஆக்சிஜன் இருக்கும். எங்க நம்மளுடைய அக்வாட்டிக் லைஃப்ல நம்மளுடைய தண்ணிக்கு அடியில் உள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள ஆக்சிஜன் தான் மீன் வாழ முடியும். அதுக்கான அந்த ஆக்சிஜன் கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது பிளான்ட் நம்மளுடைய தாவரங்கள், அது ஆல்கி. அனைத்து நீர்வாழ் விலங்குகளும் உணவு சுழற்சிகளுக்கு அடிப்படையாக அமையும். அதன் நிறைந்த சேர்மங்களின் முதன்மை உற்பத்தியாளராக அவை நீர்வாழ் விலங்குகளுக்கான உணவு சங்கிலியின் அடிப்படையாக உருவாக்கும். அதாவது நம்ம வந்து நம்ம வந்து நிறைய உணவு சங்கிலி பார்த்துருப்போம். நம்மளுடைய வந்து நிலத்தில் இருக்க உணவு சங்கிலி பார்த்துருப்போம், பாலைவனத்தில் இருக்க உணவு சங்கிலி பார்த்துருப்போம், இந்த மாதிரி அதாவது தண்ணீர் இருக்க உணவு சங்கிலி பார்த்துருப்போம். அதில் வந்து எல்லா உணவு சங்கிலியிலையும் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது என்னன்னா அங்கே தான் வந்து நம்மளுடைய உணவு சங்கிலி தொடங்குது. அங்கே தான் வந்து நம்மளுடைய உணவு சங்கிலி வந்து ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு பேர் வந்து பிரைமரி ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து சாப்பிட்றது செகண்டரி, அடுத்து டெர்ஷரி, அடுத்து இந்த மாதிரி வந்து முதல்ல சாப்பிட்றது ஒன்று இருக்குல்ல, முதல்ல வந்து உருவாக்குறது இருக்குல்ல, அந்த சாப்பாடை உருவாக்க அவங்க பேர் தான் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். அப்படி நம்மளுடைய மொத்த கடலுக்கும் மொத்த நீருக்கும் அக்வாட்டிக் லைஃபுக்கும் பிரைமரி ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து நம்மளுடைய பாசிகள், அதாவது நம்மளுடைய ஆல்கே. ஓகேங்களா. அடுத்து 70க்கும் மேற்பட்ட கடற்பாசி இனங்களால் மனிதர்களால் உண்ணப்படுகின்றன. அதான் 70க்கும் இருக்கிற அளவு கடற்பாசி வந்து மனிதர்கள் வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஃபோர்ஃபேரா, லேமினரா, சர்காசம் போன்ற இனங்கள். இவை சத்தான உணவு ஆதாரமாகும். இது வந்து ரொம்ப சத்தான உணவுன்றாங்க. அடுத்து பழுப்பு மற்றும் சிவப்பு பாசிகள் நீர் பிடிக்கும் ஹைட்ரோகுளோரைடுகள் உற்பத்தி செய்கின்றன. ஓகேங்களா. இது என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய ப்ரௌன் ரெட் ஆகி என்ன பண்ணுது, இந்த ஹைட்ரோகுளோரைட்ஸ் நீர் பிடிக்கும் தன்மையுடைய ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு நீர் பிடிக்கும் தன்மையுடைய ஒரு பொருளை வந்து உருவாக்குது. அதுக்கான பேர் வந்து ஆல்கின், கேராகின். இது ரெண்டும் இப்போ வந்து கமர்ஷியலாக எல்லா ஃபேக்டரியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இது என்னென்ன தயாரிக்க யூஸ் பண்ணாலும் நம்மளோட ஜெல்லு திக்கனிங் இருந்துச்சுன்னா ஒன்று வந்து தண்ணியாக இருக்குன்னா அது
கொஞ்சம் திக்காகிறதுக்கு அந்த மாதிரி திக்கனிங் வைப்பாங்க. அதெல்லாம் எதுலேருந்து உருவாக்குறாங்கன்னா நம்மகிட்ட இதுலேருந்து தான் உருவாக்குறாங்க கேராகி நேரகிலேருந்து. அடுத்து ஆசைகள் பின்வரும் பங்குகளில் எது தவறானதுன்னு கேட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து தப்புன்னு கேட்குறோம். ஃபஸ்ட்டு பூமியில் மொத்த இதில் வந்து குறைந்தபட்சம் 50% CO2 நிலைநிறுத்துவது. அடுத்து வந்து அவை அவற்றின் உடனடி நீர்வாழ் சூழலில் கரைந்த ஆக்சிஜன் அளவை குறைக்கின்றன. அடுத்து அவை முதன்மை உற்பத்தியாளராக செயல்பட்டு அனைத்து நீர்வாழ் உணவு சங்கிலிகளுக்கும் அடிப்படையாக அமைகின்றன. ஓஃபைகள் அமிர்தமற்ற சட்டசம் போன்ற கடல்வாழ் இனங்கள் மனிதர்களால் உணவாக உட்கொள்ளப்படுகின்றன. இந்த 4 ஆப்ஷன் வந்து எது கரெக்டு? கண்டிப்பாக ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. அவை தாங்கள் உடனடி நீர்வாழ் சூழலில் கரைந்த ஆக்சிஜன் அளவை குறைக்கின்றன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. நம்ம என்ன படிச்சிருந்தோம்? அது கூட்டுகிறது, அது அதிகமாக்குதுன்றோம். அடுத்து ஒரு இதுக்கு பிரைமரி ப்ரொடியூசர்ஸாக வந்து இப்போ வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த ஆல்கே பிரைமரி ப்ரொடியூசர் எல்லா ஃபுட் சைக்கிளும் அதனுடைய அடிப்படை தளமாக பேஸ்மெண்ட் தளமாக வந்து அமைவது வந்து இந்த ஆல்கே தான். இந்த மெரைன் ஸ்பீஷிஸ் லைக் பார்ஃபேரா டெரசர்கஸ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆஸ்ட்ரோநாட்டிக், அதாவது விண்வெளி பயணிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த லேமினேரியா சர்கசம் ஃபார்ஃபேரெல்லாம் கொண்டு போய் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அது வந்து நல்ல அளவு புரோட்டீன் புரதச்சத்து இருக்கிறது. அப்புறமா வந்து வேற கொஞ்சம் ஆல்கையை பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அகாரு, ஜெலிடியம், கிராசிலரியா இந்த 3 அகாரில் இருந்து பெறப்படும் வணிகப் பொருட்கள் ஒன்று நுண்ணுயிர்களை வளர்க்கும் ஐஸ்கிரீம்கள் மற்றும் ஜெல்லிகள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறதா. என்னன்னா இந்த அகாரம், ஜெலிடியம், கிராசிலரியா இருக்குல்ல, இந்த 3ஐயும் வச்சு சில வணிகப் பொருள்லாம் வந்து ஒன்று உருவாக்குறாங்க. அதில் வந்து உருவாகக்கூடிய ஒரு வணிக பொருளில் வந்து நம்ம அந்த மைக்ரோப்ஸ், அதாவது நுண்ணுயிரி எல்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து வளர்க்க முடியும். ஓகே, நுண்ணுயிர் இதெல்லாம் வேற எங்கேயும் நம்ம ஐஸ்கிரீம், ஜெல்லி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அடுத்து குளோரெல்லான்ற ஒரு செல் பாசி என்னன்னா, இது வந்து புரதச்சற்று வந்து நல்லா இருக்கு. இதில் ஒரு செல் பாசி, அதாவது இது வந்து ஒரு செல் பாசி, இது நல்ல அளவிலான புரதச்சற்று நிறைந்துள்ளது. இந்த புரதச்சற்று இருப்பதனால் இதை விண்வெளி பயணிகள் இதை உணவாக உட்கொள்கின்றனர். அங்கே அப்போ இந்த புரதச்சற்று இருக்குன்னா இந்த குளோரெல்லான்ற ஒரு செல் பாசி விண்வெளி பயணிகள் அவர்களுடன் கொண்டு சென்று அங்கே ஒரு உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறார்கள். ஓகேங்களா. அடுத்து பாசிகள் 3 முக்கிய வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதலில் உள்ளது பச்சை பாசி, ஜெரிடியம் மற்றும் கிராசிடேரியா. இல்லை அதுக்கு எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம பார்ப்போம். முதல்ல இருக்கிறது வந்து பச்சை பாசி, ரெண்டாவது இருக்கிறது வந்து கருப்பு பாசி, மூணாவது வந்து சிவப்பு பாசி. ஓகேங்களா. எந்த பாசி புரதம் நிறைந்த உணவுப் பொருளாகவும் விண்வெளி பயனாளிகள் பயன்படுத்தப்படுகிறது. முதல்ல பார்ஃபேரியா, ரெண்டாவது குளோரெல்லா, மூணாவது ஃபியூகஸ், நாலாவது சர்க்கஸ் எல்லாம் பார்க்கணும். அது ஒரு செல் பாசி. அதாவது அது எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக தான் நம்மளுடைய குளோரெல்லா. ஓகேங்களா. அடுத்து ஆன்சர் பார்த்தோம். கமர்ஷியலி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான் வந்து என்னென்ன வந்து எல்லாமே பார்க்கணும். ஓகேவா. அடுத்து முதல் நாம் குளோரோஃபைஸை பற்றி படிப்போம். குளோரோஃபைஸை பற்றி வந்து நம்ம அப்புறம் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசி வந்து இன்னும் ஒரு வகைப்பாட்டில் வருதுன்னா பச்சை பாசின்ற வகைப்பாட்டுக்குள்ளே வந்து பச்சை பாசி, ஏன்னா பார்க்கறதுனால பச்சைன்னு இருக்கும். அதில் வந்து அது பச்சையாக இருக்கிறதுக்கான காரணம்னா நம்மளுடைய குளோரோஃபில் நிறமிகள், குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் தான் அதுக்கு வந்து காரணம். தாவர உடல் ஒரு செல் காலனி மற்றும் அல்லது இழை போன்ற இருக்கு. அதாவது என்னன்னா இந்த தாவரத்தின் உடல், இந்த குளோரோஃபைஸோட பாடி எப்படின்னா ஒரு செல் காலனியாக இருக்கும், ஒரு செல் இருக்கும், இல்லை காலனியாக இருக்கும், இல்லைன்னா இதே போன்ற, அதாவது ஃபெலிமெண்டஸாகவும் ஒரு ஃபெலிபியனா இருக்கும்ன்ற. அடுத்து நமக்கு இருக்கிறது இதில் இருக்கிற நிறமிகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த நிறமிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குளோரோஃபில் ஏ மற்றும் குளோரோஃபில் பி இது ரெண்டும் ஆதிக்கம் செலுத்துவதால் இந்த பாசி வந்து பார்க்கறதுக்கு பச்சை நிறத்தில் இருக்கு. ஓகேங்களா. நிறமிகள் குறிப்பிட்ட குளோரோபிளாஸ்ட்களை அமைந்துள்ளன. அதாவது இந்த நிறமிகள் இந்த குளோரோபிளாஸ்ட்ன்ற ஒன்றுக்கு உள்ள இருக்கும். குளோரோபிளாஸ்டுகள் வெவ்வேறு பச்சை இனங்களில் குளோரோபிளாஸ்ட் வடிவங்கள் பெரிதும் வேறுபடுகின்றன. அவை வட்டவடிவம் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு தாவர இதுலேயும் வந்து இந்த குளோரோபிளாஸ்டுடைய வடிவம் வந்து வேறுபடுதுன்றாங்க. அதில் வந்து
என்னென்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தட்டு வடிவத்துல இருக்குன்றாங்க. வட்ட வடிவமா இருக்குன்றாங்க. வலைப்பின்னல் வடிவத்துல இருக்குன்றாங்க. கோப்பை வடிவத்துல இருக்குன்றாங்க. சுருள் வடிவத்துல இருக்குன்றாங்க. எல்லாம் ரிப்பன் வடிவத்திலயும் இருக்குன்றாங்க. அப்ப இந்த அளவு வந்து அதன் அதன் வடிவத்தில் வேறுபாடு இருக்குன்றாங்க. ஓகேங்களா? அடுத்து எந்த விருப்பம் ஒரு பாசி வடிவத்தை அதன் வழக்கமான குளோரோபிளாஸ்ட் வடிவத்துடன் சரியாக பொருத்துகிறதுன்றாங்க. இதுல வந்து எந்த விருப்பம் வந்து கரெக்டா வந்து அதை காமிக்குதுன்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு செல் வடிவங்கள் நாடா வடிவம், கொலோனியல் ஃபார்ம்ஸ் வோல்வாக்ஸ், சுருள் வடிவம் ஸ்பைரல். இதை இழை வடிவங்கள் யூரோத்ரிக்ஸ் கோப்பை வடிவம். அடுத்து இழை வடிவங்கள் ஸ்பைரோவேரா சுருள் அல்லது நாடா வடிவம். இதுக்கு ஆன்சர் என்ன? இழை வடிவங்கள் ஸ்பைரோவேரா சுருள் அல்லது ரிப்பன் வடிவம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஏன்னா அதனுடைய ரிப்பன் வடிவ குளோரோபிளாஸ்ட், அதுக்கு இருக்கிறது வந்து ரிப்பன் வடிவ குளோரோபிளாஸ்ட். ஓகேங்களா? மொத்தம் காவும் ஏன் தப்புனா வந்து உதாரணமாக கிளாமிடோமோனஸ் ஒரு ஒரு செல் கோப்பையாக வந்து ரொம்ப அதுக்குள்ள வந்து வேறு ஷேப்பில் இருக்குன்றாங்க. அப்புறம் குளோரோஃபைஸ் வந்து என்னன்னா நம்மளுடைய பெரும்பாலான உறுப்பினர்கள் குளோரோபிளாஸ்டுகளில் அமைந்துள்ள ஒன்று அல்லது அதற்கு மேம்பட்ட பைரினாய்டுகள் எனப்படும் சேமிப்புடர்களை கொண்டுள்ளன. அதாவது என்ன சொல்றாங்க, நம்மளுடைய குளோரோஃபைசிக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா பைரினாய்டுன்னு ஒரு சேமிப்பு உடல் இருக்கு. இந்த பைரினாய்டுன்ற சேமிப்பு உடல் வந்து என்ன பண்ணும்னா இது வந்து இதுக்குள்ள வந்து ஸ்டார்ச்சு புரோட்டீன் இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுக்கோம். ஓகேங்களா? அதான் சொல்லுவாங்க பைரினாய்டுகள் ஸ்டார்ச் தவிர புரதத்தையும் கொண்டு வரும். அதாவது இந்த பைரினாய்டுக்குள்ள மெயின்டைனாலும் ஸ்டார்ச் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் புரதம் அதாவது புரோட்டீனும் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து சில பாசிகள் உணவை எண்ணெய் துளிகளாகவும் சேமிக்கலாம். நம்ம என்ன சொன்னோம், நார்மலாக வந்து இந்த பாசிகள் வந்து என்னவா சேமித்து வைக்கும், அது வந்து பைரினாய்ட்ஸை சேமித்து வைப்போம். சில பாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் துளிகளாகவும் சேமித்து வைக்கும், ஆயில் ட்ராப்லெட்ஸாகவும் சேமித்து வைக்கும். பச்சை பாசிகள் பொதுவாக செல்லுலோஸ் உள்ளடுக்களாலும் பெக்டோஸ் என்ற வெளியடுக்களாலும் ஆன ஒரு கடினமான செல் சுவையை கொண்டு வந்தது. அதாவது நம்மளுடைய பாசிகளின் வெளிப்புற சுவர் ரெண்டு லேயர்கள், அதாவது 2 அடுக்குகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் வெளிப்புற அடுக்கு பெக்டோஸ் என்னும் ஒரு கடினமான அடுக்காக, அதாவது அதனுடைய வெறும் நல்ல கடினமான கவரிங்கா இருக்காவே கடினமான ஒரு லேயரா வந்து அதை சுற்றிலும் இருக்கிறது நம்மளோட பெக்டோஸ். அதுக்கு உள்ள இருக்கிறது நம்மளுடைய செல்லுலோஸ்னு ஒன்று இருக்கு. அப்போ 2 அடுக்குகளை கொண்ட ஒரு மதில் இருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய பாசிகளை வந்து சுற்றிலும் வச்சு அவரை காப்பாத்துறது. அது வந்து சேர்த்து பச்சை பாசிகளில் பாலின இனப்பெருக்கம் பொதுவாக தாலசின் துண்டாது மற்றும் பல்வேறு வகையான ஸ்போர்களை உற்பத்தி செய்வது மூலம் அதாவது என்ன சொல்றாங்க, நம்மளுடைய கிரீன் ஆல்கையில வந்து நம்மளுடைய இனப்பெருக்கம் வந்து எப்படிலாம் ஒன்று துண்டாதன் மூலமா நடக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புது புது ஸ்போர்ட்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு மூலமா நடக்கிறது. ஒரு கேள்வி பற்றி விவாதிப்போம். குளோரோஃபைசி பற்றி எந்த கூற்று தவறானது? நம்மளுடைய குளோரோஃபைசியை பற்றி எந்த கூற்று வந்து தவறானதுன்னு கேட்கறாங்க. முதல்ல வந்து பைரினாய்ட்ஸ் சேமிப்பு உறுப்புகளாகும். ரெண்டாவது வந்து பைரினாய்ட்ஸ் புரதம் மற்றும் ஸ்டார்ச் ஆகியவற்றை கொண்டு வரணும். மூணாவது உணவு எண்ணெய் துளிகளாக சேமிக்கப்படலாம். நாலாவது செல் சுவர் செல்லோசால் மட்டுமே ஆனதுன்றாங்க. ஆன்சர் ஆப்வியஸ்லி நாலாவது தான் தப்பு. ஏன்னா நம்மளுடைய செல் சுவர் வந்து எது வச்சு ஆயிருக்கு, ஒன்று செல்லோஸும் இன்னொன்று வந்து பெக்டோஸும். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்து குளோரோஃபைசி தொடர்பாக மற்ற அனைத்து விருப்பங்களும் சரியானவை, அதெல்லாம் வந்து எல்லாமே கரெக்டு. அடுத்து தொடரும். பாலின இனப்பெருக்கம் ஜூஸ்போராஞ்சியாவில் உற்பத்தி செய்யப்படும் கசையுடன் கூடிய ஜூஸ் பொருட்கள் மூலம் நடைபெறும். நம்ம வந்து பார்த்து ஜூஸ் போர்ஸ் வச்சு தான் வந்து மிகவும் காமனான மிகவும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய முறை என்னன்னு பார்த்தோம். ஜூஸ் போர்ஸ் ரெஜிரேட்டட் ஜூஸ் மிகவும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய முறை. அதில் வந்து அது எப்படி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி அந்த ஆல்கேக்கும் வந்து ஒரு ஜூஸ் பொரஞ்சை உருவாக்கும். அந்த ஜூஸ் பொரஞ்சைக்குள்ள உற்பத்தி செய்யப்படும் கசையுடன் கூடிய ஜூஸ் பொருட்கள் தான் இந்த ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் வந்து உதவியாக இருக்கு. எப்படி நம்ம ஜூஸ் பொரஞ்சா இருக்கு, அதுக்குள்ள வந்து ஒன்று உற்பத்தி செய்யப்படுகிறது, அதன் பெயர் தான் நம்மளுடைய ஜூஸ் போர். இந்த ஜூஸ் போருக்கு வந்து என்ன இருக்கு, கசையில இருக்கா ஃப்ரெஜலா இருக்கா, அப்போ வந்து அது வந்து நவருமை தனியாகவே. அப்போ இது வச்சு நடைபெறும் இது பேர் தான் வந்து நம்மளுடைய ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன். அடுத்து பாலின பெருக்கம். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் என்னது? இதற்கு பாலின செல்கள் வகை மற்றும் உருவாக்கத்தில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு காட்டுகிறது. மேலும் இது ஐசோகேமஸ் அனைசோகேமஸ் மற்றும் ஹோமோகேமஸ் ஆக இருக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்க, நம்மளுடைய செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அதாவது பாலின பெருக்கம் பச்சை பாசிகளில் பெரும்பாலும் வேறுபட்டு இருக்கிறது. அது 3 வேறுபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஐசோகேம், இன்னொன்று வந்து
அனைசோகேமி, இன்னொன்று வந்து ஒத்தமில்லாத கேமி, அதாவது இன்னொன்று வந்து ஊகேமி. இந்த 3 வகையில வந்து இது இந்த பாலின பெருக்கம் வந்து வகைப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுல முதல்ல இருக்கிறது வந்து பச்சை பாசிகள் பொதுவாக அதாவது இதுல வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அது வந்து பச்சை பாசிகள் பொதுவாக எடுத்துக்காட்டுகள் ஒரு சில கிளமிடோமோனஸ், காலனியாக உள்ள வால்வாக்ஸ், இதழ் போன்ற யூலோத்ரிக்ஸ், இதழ் இல்லை தப்பு சாரி, இழை போன்ற யூலோத்ரிக்ஸ் மற்றும் ஸ்பைரோவேரா மற்றும் அமைப்பு ரீதியாக சிக்கலான காரா ஆகியவை அடங்கும் சொல்றாங்க. அடுத்து தொடரும் குளோரோஃபைசி தொடரும் ஒரு கேள்வி பற்றி விவாதிப்போம். குளோரோஃபைசின் பண்புகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். பாலின இனப்பெருக்கம் எப்போதும் ஜூஸ்போரஞ்சியா உள்ள உருவாகவும் நகரும் கசையை கொண்ட சூஸ் பொருள் மூலம் நடைபெறுகிறது. ஓகேங்களா? அடுத்து பாலின இனப்பெருக்கம் அனைத்து சிற்றினங்களிலும் தொடர்ந்து ஐசோகேமஸ் வகையிலான. அடுத்து வால்வாக்ஸ், யூரோத்ரிக்ஸ் மற்றும் காரா போன்ற பேரினங்கள் இந்த வகுப்பின் பொதுவான எடுத்துக்காட்டுகள். அடுத்து பின்வரும் விருப்பங்களில் எது சரியான கூற்று என்பதை சரியாக அடையாளம் காட்டுகிறது. அதுல முதல்ல இருக்கிறது வந்து 1 and 2 ஒன்லி, ரெண்டாவது இருக்கிறது 1 and 3 ஒன்லி, மூணாவது இருக்கிறது 1, 2, 3 3 வந்து காட்டினாங்க, நாலாவது இருக்கிறது 3 ஆன்சர் நம்மளுடைய ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது 1, 3 மட்டும் தான் கரெக்டுனா. ஏன் 1ல வந்து என்ன இருக்கு, பாலின இனப்பெருக்கம் ஜூஸ்போராஞ்சியால உற்பத்தி செய்யப்படும் கசைகளை ஜூஸ்போர்களின் மூலம் நடைபெறுதுன்னா அப்ப அது கரெக்ட். அடுத்து ரெண்டாவது ஏன் தப்பு, பாலின இனப்பெருக்கம் ஐசோகேமஸ், அனைசோகேமஸ் மற்றும் ஊகேமஸ் ஆக இருக்கலாம். இந்த இது வந்து மாறுபாட்டை குறிக்குது, ஒரு ஜஸ்ட் ஐசோகேமஸ் மட்டும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து மூணாவது எதுவும் காட்டுன்றாங்க, பொதுவான எடுத்துக்காட்டுகள் வால்வாக்ஸ். இந்த காமனான நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இதை நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்னைக்கான தகவல். அந்த ஃப்ரைடே வந்து நம்ம டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தாலும் அந்த ப்ளஸ் ரிப்பீட் பண்ணியிருந்தோம். அந்த 45 சைடு வந்து நம்ம முடிச்சிட்டோம்.